அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் ஜூலை மாதம் 22ஆம் தேதி ஆடி மாதத்தின் மங்கள பிரதோஷம் இரவு 12 மணிக்குள் இந்த ஒரு வரியை எழுதுங்கள். சிவபெருமானருள் பூரணமாக கிடைக்கும். நீங்கள் மனதார ஆசைப்பட்ட ஒரு முக்கியமான விஷயமும் உடனடியாக நடந்தேறும். நம்ம யூடியூப் சேனல்ல நினைத்தது நடப்பதற்காக நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஆற்றல் வாய்ந்த சிவபெருமானுடைய ஒரு திருநாமத்தை எழுதும் முறை. ஒரு வரின்னு கூட இதை நம்ம சொல்ல முடியாதுங்க. 4 வார்த்தைகள் கொண்ட வாக்கியம். சிவபெருமானுடைய சக்திமிக்க திருநாமங்களில் ஒன்று. நாளும் கோளும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. அப்படிப்பட்ட தக்ஷணாயன புண்ணிய காலத்தின் முதல் பிரதோஷமான இன்றைய தினம் இந்த திருநாமத்தை எழுதுவது பல மடங்கு அதிகமான பலன்களை நமக்கு கொடுக்கும். சோ யாருமே நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாமமும் இருக்கிறதுலே ரொம்பவுமே சிம்பிளான பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக்னு சொல்லலாம். எந்த நேரத்தில் எப்படி இந்த திருநாமத்தை எழுதணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். திருநாமம் அப்படின்றது இறைவனுடைய திருப்பெயர்னு அர்த்தம். இறைவனுடைய பெயரை சொல்வதற்கோ எழுதுவதற்கோ எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதன் அடிப்படையில் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கும் எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணணும்னு கூட கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டு இருந்தாலும் இந்த திருநாமத்தை எழுதலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. நீங்க வீட்டில இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு நீங்க இருக்கும் இடத்துல இருந்தே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம். திருநாமத்தை எழுதுவதற்கு முன்பாக உங்களுடைய முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை எதுவோ அது உடனே நிறைவேறணும்னு மனமுருகி சிவபெருமான் கிட்ட பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைமிங்ஸ் பார்த்தோம்னா பொதுவாகவே பிரதோஷ காலம்னு நம்ம சொல்லக்கூடியது மாலை 4:30 மணி முதல் மாலை 6 மணி வரை இருக்கும் நேரம். எந்த நாள் எந்த கிழமை பிரதோஷம் வந்தாலுமே மாலை 4:30 மணி முதல் மாலை 6 மணி வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நேரத்தை தாங்க பிரதோஷ காலமாக நம்ம எடுத்துப்போம். சோ இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாமத்தையும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எழுதுவது மிகவுமே விசேஷமானது. தவிர்க்க முடியாத காரணத்தினால இந்த நேரத்தை பயன்படுத்திக்க முடியாதவங்க இன்றைய தினம் ஜூலை 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் நீங்க எழுதலாம். ஒரு ஒயிட் கலர் அன்ரோல்டு பேப்பர் எடுத்துக்கோங்க. வெள்ளை நிற கோடு போடாத பேப்பர்ல கிரீன் கலர், ப்ளூ கலர் அல்லது ரெட் கலர் பென்னால இப்ப நம்ம பார்க்க போகும் திருநாமத்தை எழுதணும். பிளாக் கலர் கருப்பு நிறத்தை மட்டும் பயன்படுத்த வேண்டாம். எந்த ஒரு அவசரமும் பதட்டமும் இன்றி பொறுமையா ரிலாக்ஸ்டா நீங்க எழுதுங்க. சரி வாங்க நாம் எழுத வேண்டிய அந்த சக்திமிக்க திருநாமம் என்னன்றதை பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. ஓம் நமோ பகவதே ருத்ரே. ஓம் நமோ பகவதே ருத்ரே. ஓம் நமோ பகவதே ருத்ரே. அவ்வளவுதாங்க இந்த திருநாமம். மிக மிக சூட்சமம் வாய்ந்தது. நீங்க தமிழ்ல, இங்கிலீஷ்ல அல்லது உங்களுக்கு தெரிந்த மொழியில இதை நீங்க எழுதலாம். ஏதாவது ஒரு மொழியில் நீங்க எழுதினாலே போதும். மொத்தம் 27 முறை 27 டைம்ஸ் நம்ம எழுதணும். எண்ணிக்கை அதிகமாகவும் எழுத வேண்டாம், குறைவாகவும் இருக்கக்கூடாதுங்க. சரியாக 27 முறை 27 டைம்ஸ் நீங்க எழுதுங்க. எண்ணிக்கைக்காக நம்பர்ஸ் போட்டுட்டு கூட நீங்க எழுதலாம். 1 2 3 போட்டுட்டு கூட நீங்க எழுதலாம். எழுதி முடிச்சிட்டு அந்த பேப்பரை மடித்து ஒரு சுத்தமான இடத்துல நீங்க வச்சிருங்க. பூஜை அறை அல்லது உங்களுடைய மணி பர்ஸ்ல, ஹேண்ட்பேக்ல, ஷெல்ஃப்ல, லாக்கர்லன்னு ஒரு சுத்தமான இடத்துல அந்த பேப்பரை வைக்கணும். உங்களுடைய அந்த கோரிக்கை நிறைவேறியதற்கு பிறகு அந்த பேப்பரை நீங்க எரிச்சிடுங்க. எரிப்பதுன்றது அக்னியில் சமர்ப்பிப்பதற்கு சமம். உங்களுடைய அந்த கோரிக்கை நிறைவேறியதற்கு பிறகுதாங்க அந்த பேப்பரை நம்ம எரிக்கணும். எந்த நாள், எந்த கிழமை, எந்த நேரத்துல வேணாலும் அதை நாம் அக்னியில் சமர்ப்பிக்கலாம். இப்ப நம்ம பார்த்ததை போல
போல இந்த சிம்பிளான பவர்ஃபுல்லான டெக்னிக்கை இன்றைய தினம் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக சில முக்கியமான பணவசியம் மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருட்களை பற்றி பார்க்க போறோம். முதலாவதாக அதிரடியான பணவரவையும் முகப்பொலிவையும் அதாவது முக வசியத்தையும் தரக்கூடிய லக்ஷ்மி சங்குமாலை. இதை லக்ஷ்மி கௌரி இடம்புரி சங்குமாலைன்னு நம்ம சொல்லுவோம். பொதுவாகவே கடலிலிருந்து தோன்றக்கூடிய சங்கு, சிப்பி, சோழி, கல்லுப்பு போன்ற பொருட்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் அதிகம். அதிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த லக்ஷ்மி சங்குகளால் ஆன மாலையை கழுத்தில் நாம் அணியும் போது உடலிற்கும் மனதிற்கும் நல்ல லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும். ஏதாவது ஒரு வழியில் நல்ல பணவரவை அது ஏற்படுத்தும். பணத்தை ஈர்ப்பதற்கான அத்தனை விதமான வாய்ப்புகளையும் அது வழங்கும். இந்த சங்குகள் நம்முடைய கழுத்தில் படப்பட நம்முடைய முகத்திற்கும் நல்ல வசீகரம் ஏற்படும். முகவசியம் உண்டாகும். முகவசியம் இருந்தாலே வாழ்க்கையில் நிறைய காரியங்களை நம்மால் சாதிக்க முடியும். தூங்கும் நேரம் மற்றும் குளிக்கும் நேரம் மட்டும் இந்த மாலையை நம்ம எடுத்து வச்சிடணும். மற்ற நேரம் முழுவதுமே அணியலாம். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 5 மணி நேரம் இந்த மாலையை அணிந்தாலே முழுமையான பலன்களை நம்மால் பெற முடியும். அடுத்ததாக நாம் பார்ப்பது ஏகப்பட்ட பலன்களை உள்ளடக்கிய கருங்காலி மாலை. ரொம்பவுமே சுத்தமான பியூரிஃபைட் ஃபார்ம் ஆஃப் கருங்காலி. எத்தனை விதமான டெஸ்ட் வேணாலும் நீங்க செஞ்சுக்கலாம். ஏன்னா இப்பெல்லாம் மார்க்கெட்ல நிறைய டூப்ளிகேட்ஸ் தாங்க கிடைக்குது. டூப்ளிகேட் கருங்காலியை அணியும் போது எந்த விதமான பலனையும் மாற்றத்தையும் அது கொடுக்காது. நம்ம கிட்ட ஜோதிடம் பார்க்க வரும் சில கிளைண்ட்ஸ் கிட்ட ஒரிஜினலான இந்த கருங்காலி மாலையை பூஜை செஞ்சு நம்ம கொடுத்திருக்கோம். எல்லாருக்குமே நல்ல பலன்கள் கிடைச்சதா சொல்லியிருந்தாங்க. அதனால தாங்க நம்ம யூடியூப் ஃபாலோவர்ஸ்களுக்காகவும் இதை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதையெல்லாம் நம்ம வியாபார நோக்கத்திற்காக செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினலான இந்த தாந்திரிக பொருட்கள் கிடைக்கணும், நல்ல பலன்கள் பெறணும்ன்றதுக்காக தாங்க இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை, பௌர்ணமி மற்றும் சில குறிப்பிட்ட விசேஷ நாட்கள்ல இந்த பொருட்களை வராகியம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுக்கறதுனால இதனுடைய பலன்கள் இன்னமும் அதிகமாக நமக்கு கிடைக்குதுங்க. அதுல இந்த கருங்காலி மாலை மட்டும் 108 முறை வராகி காயத்ரி மந்திர உருவேற்றி கொடுக்கறதுனால இது ஒரு கவசமாகவும் உங்களுக்கு அமையும். இதை தாண்டி இந்த கருங்காலிக்கு நிறைய பலன்கள் இருக்குங்க. அதிரடியான பணவரவை ஏற்படுத்துவது, கடன் தொல்லையை நீக்குவது, உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது, கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமையை அதிகரிப்பது, கண் திருஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம் போன்ற எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிப்பது, எதிரிகள் தொல்லையை நீக்குவது மற்றும் வராகி அன்னையினுடைய அருளை பூரணமாக பெற்று தருவதுன்னு நிறைய பலன்கள் இருக்குங்க. ஆண்கள், பெண்கள் எல்லாருமே கருங்காலி மாலையை அணியலாம். எல்லா ராசி நட்சத்திரக்காரர்களும் தாராளமாக இந்த கருங்காலி மாலையை அணியலாம். அடுத்ததாக நாம் பார்ப்பது லாவெண்டர் ஆயில், லாவெண்டர் திரவியம். இதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதனுடைய பலன்களை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே இந்த லாவெண்டர் திரவியத்திற்கு எதிர்மறையான ஆற்றல்கள், கெட்ட சக்திகளை அழிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. கண் திருஷ்டி, போட்டி பொறாமைகளால் ஏற்படக்கூடிய கெட்ட அதிர்வலைகள், ஏவல், பில்லி, சூனியம் போன்ற எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியும் நம்ம வீட்டில் நெருங்கவே முடியாதுங்க. அடிக்கடி காரணமே இல்லாமல் உடம்பு சரியில்லாம போறவங்க மற்றும் வீட்டில் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள், ஒரு நாள் கூட மன நிம்மதி கிடையாது, குடும்பத்தில் ஏதாவது குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்றவங்க இந்த லாவெண்டர் திரவியத்தை நீங்க பயன்படுத்தி பாருங்க. கண்கூடாக பலன்கள் உங்களுக்கு தெரியும். இதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தோம்னா, நார்மலா நீங்க வீடு துடைக்கும் போது அந்த தண்ணீர்ல 5 சொட்டுகள் இந்த லாவெண்டர் திரவியத்தை சேர்த்து வீடு துடைச்சு பாருங்க. நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு தெரியும். வாரத்துல 2 நாட்கள் நீங்க யூஸ் பண்ணாலே நல்ல பலன்களை பெறலாம். இப்ப நம்ம பார்த்த பொருட்களுடன் இன்னமும் சில முக்கியமான தாந்திரிக பொருட்கள் இருக்குங்க. இந்த பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை தெளிவா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.